வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கு வணக்கங்கள். என் சமுதாயம் சார்ந்த கதைகளை ரசிக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சமுதாயம் சார்ந்த சிந்தனை கதையானது சொன்னால் புரியாது. கதைக்குள் செல்வோம். நாகேஸ்வரன் என்பவர் தனது சொந்த உழைப்பில் ஒரு தொழிற்சாலையை வைத்து அதன் வழி முன்னேறியவர். தொழில் முன்னேற்றத்தில் பாரம்பரிய நுட்ப உணர்வுகளை பயன்படுத்தி செம்மையாக தொழிலை மேம்படுத்தினார். தொழில் மேம்பாட்டிற்கு வருவதற்குள் பல வகை எதிர்ப்புகளையும் சந்தித்தவர். சோதனையில் சாதனை படைத்தவர். எதனை எப்படி திறமையாளர்களால் கையாள வேண்டுமென்று அறிந்து அதன் வழி அதற்கான தக்கவர்களை அப்பணியில் அமர்த்தி அழகு பார்ப்பதோடு தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிந்த தொழிலாளர்களையும் மதித்து அவர்கள் மேம்பட பலவிதமான உதவிகளையும் கம்பெனியில் வரும் லாபத்தின் வழியே செய்து வந்தார். நேர்மை, நம்பிக்கை, நாணயம் என்ற அடிப்படையில் அனுபவமிக்க முதியவர்களால் அந்த தொழிற்சாலையானது பல வகை நவீன பொருட்களையும் உற்பத்தி செய்து ஆள்போல் தழைத்து உயர்ந்தது. தனக்கு பிற்பாடும் தமது பிள்ளைகளால் இந்த தொழிற்சாலை நன்கு கவனிக்கப்பட்டு அதன் வழி நம்மை நம்பி வழி வழியாக தொழிற்சாலைக்கு உறுதுணை புரியும் பாரம்பரியம் மிக்க திறமை மிக்கவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற துடிப்புடன் அவ்வூரிலுள்ள தெய்வமாம் நாகேஸ்வரரை வணங்கி நிற்பார். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அடிப்படையில் தமது தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களை வாடிக்கையாய் பெற்று செல்லும் நுகர்வோர்களையும் வரவேற்று அவர்கள் மனங்கள் குளிரும்படியாக செய்திடுவதில் வல்லவர். வாடிக்கையாளர்கள் எங்கள் தெய்வம் என்றும், ஒருமுறை நம் தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பொருளை வாங்க வந்தால் மறுமுறையும் நுகர்வோர் மீண்டும் மீண்டும் ஈர்க்கப்படுவர் என்றும் தமது தொழிற்சாலையில் பலவிதமான வாசகங்களையும் எழுதி வைத்திருந்தார். அதன் வழி இறையருளால் இவர்தம் முயற்சியால் நாகேஸ்வரரின் புகழ் எதிரிகளையும் வியக்க வைத்தது. ஆனால் நாகேஸ்வரரின் மகன்களுக்கு மட்டும் தந்தையின் உபகாரமும் தொழிலாளர்களை தோளோடு தோழமையாய் அரவணைத்து செல்வதையும் கண்டு வெறுத்தனர். எதிர்க்கட்சிகள் போன்று என்று கூட சொல்லலாம். தந்தையின் முதலீடுகள், லாபச் செல்வங்கள் பலரால் வெகுமதி என்ற பெயரால் சுரண்டப்படுவதையெல்லாம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதன் வழி விரும்பவும் இல்லை. சம்பளத்தில் தொழிலாளருக்கு சற்று உயர்த்தி கொடுக்கலாம். ஆனால் தொழிற்சாலை லாபத்தில் பாதியை தொழில் உதவுவோருக்கு வழங்குவது எவ்வகையில் நியாயம்? நம் வீட்டு செல்வம் பலருக்கும் பறிபோகுமே, இதை தடை செய்ய வேண்டும் என்று உபாயங்களை மேற்கொண்டு சந்தர்ப்பவாதிகளோடு துணை சேர்ந்தனர். அவர்கள் தாயும் அறியாமல் எதிர்பார்த்து இருந்தனர் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நாடி. அந்த எதிர்பார்த்த தருணம் நாகேஸ்வரரின் பிள்ளைகளுக்கு வந்தது. நாகேஸ்வரன் மற்றும் அவரது மனைவி நாகம்மாளும் மகிழ்ச்சி பெருக்கில் பிள்ளைகளிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உல்லாச பயணம் மேற்கொண்டனர். உலகத்தை சுற்றி வர எண்ணினர்.
பிள்ளைகளை நம்பியதால் அவ்வாறு புறப்பட்டு சென்றனர். தாய் தந்தையர் திரும்பி வர சில ஆண்டுகள் ஆகலாம் என்பதால் தங்கள் வேலையை தொழிற்சாலையில் காட்ட ஆரம்பித்து விட்டனர். சூதும் வாதும் வேதனை செய்தது என்று கூட சொல்லலாம். லாபத்தில் பங்கு பெறும் அனுபவமிக்க தொழிலாளர்களை மாற்றிவிட்டு தங்கள் மனம் போல் அனுபவத்தில் ஓரளவு பக்குவம் உடைய சில புதிய தொழிலாளர்களை பணியில் அமர்த்தி தங்கள் இஷ்டம்போல் தொழிற்சாலையை நடத்தினர். ஆனால் ஓராண்டில் திறமையற்றவர்களால் லாப வருவாயும் அதன் வழி நுகர்வோர்களும் கிடைக்காமல் போயிற்று. காரணம், உற்பத்தி பொருட்கள் தரமானதாக இல்லை. தரமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படவில்லையே. அதன் வழி எதிரிகளுக்கும் கொண்டாட்டமாகி இத்தொழிற்சாலையை முற்றிலும் அழித்திட நாகேஸ்வரன் பிள்ளைகளுடன் சேர்ந்து உபாயம் கூறுவது போல் நல்லது செய்வது போல் சேர்ந்து கொண்டு அழிக்க முற்பட்டனர். இச்செய்தி சில நல்ல நுகரும் வாடிக்கையாளர்களால் வெளிநாட்டில் தற்போதுள்ள நாகேஸ்வரன் நாகம்மாள் தம்பதிகளுக்கு எட்டியது. தாய் தந்தையர் துடிதுடித்து போனர். விசுவாசம் மிக்கவர்களோ, நாங்கள் சொல்லிவிட்டோம், நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று நாகேஸ்வரனை கேட்டனர். மீட்டெடுக்க ஏதேனும் வழி உண்டோ? சும்மா இருந்தால் எப்படி, பதில் சொல்லுங்களேன் என்றும் கேட்டனர். உடனே எருமையினும் பொறுமையாக, கடலினும் அமைதியாக நாகேஸ்வரன் கூறினார். தம் தொழிற்சாலை கீழ்நோக்கி தள்ளப்படுவதை அவர்களே உணர வேண்டும். தம்மிடம் செய்திகளை தெரிவித்தமைக்கு நன்றி. நான் என்ன சொல்ல முடியும்? சொன்னால் புரியாது பிள்ளைகளுக்கு. சுவைத்து பார்க்கட்டும். ஒரு நாள் அவர்களே நிலைமையை உணர்வர். அதுவரையில் நாம் பொறுமையாக இருந்து கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் என்று அடக்கமாய் பதில்விடுத்தார். தோல்வி ஏற்படுவதும் அதுவும் எவர்க்கும் ஒரு படிப்பினையே என்றவர் சிறந்த அனுபவசாலி என்பதை நாம் உணர வேண்டும். உள்ளது போகாது, இல்லது வாராது, நிலைக்காது என்ற நாகேஸ்வரரின் நம்பிக்கை என்றும் வீண் போகாது என்று நம்புவோம். விரைவில் அவர்தம் பிள்ளைகளும் அந்த உண்மையை அனுபவத்தால் உணர்ந்து தீயோரின் பழக்க வழக்கத்தை தவிர்த்து அந்த தந்தையாம் நாகேஸ்வரர் தொழிற்சாலையை சூரியன் பிரகாசம் போல் மீண்டும் பிரகாசிக்கச் செய்வர் என்று நம்புவோம். வெற்றியும் தோல்வியும் கொள்கை வீரர்களுக்கு அழகே என்று இக்கதை உணர்த்துகிறது. வாழ்க வளமுடன்.